ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க சேனக்கிழங்கு க்ரீன் சில்லி பொரியல் பண்ணலாங்க. அதுக்கு நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சேனக்கிழங்கு அப்படியே போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்செல்லாம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட சேனக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம பொரியல் தாளிக்கலாங்க. திருநெல்வேலி க்ரீன் சில்லி சேனக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சேனக்கிழங்கு க்ரீன் சில்லி பொரியலுக்கு ஒரு இதை அடிச்சுக்கலாங்க. ஒரு மிளகு, ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இதை பல்சில் வச்சு நான் அடிச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. சேனக்கிழங்க தண்ணி வடித்து எடுத்து வச்சுட்டுங்க. இதை குறைன்னு அடிச்சுட்டு வந்துட்டுங்க. குறைன்னு அடித்தா தான் அது டேஸ்ட்டாக இருக்குங்க. மணமாக இருக்குங்க. நம்ம சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் போட்டு பல்சில் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ நல்லா இருக்குங்க வாசம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. பாசிப்பருப்போ வெள்ளை உளுந்தோ அவங்கவுங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டுக்கோங்க. நான் பாசிப்பருப்பு போடுறேங்க. இது சுவை கொடுக்குங்க. கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை நல்லா பெரட்டி விடலாங்க. நல்லா பொரியட்டுங்க. இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. அப்படியே பெரட்டி விடலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வடித்து வச்சுருக்க சேனக்கிழங்கு போட்டுக்கலாங்க. சேனக்கிழங்கு போட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், சோம்பு அது பல்சில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டு இது நல்லா கிளறி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு, புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. சேனக்கிழங்கு க்ரீன் சில்லி பொரியல். இது திருநெல்வேலி ஸ்பெஷலுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இட்லி சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு தக்காளி பஜ்ஜி பண்ணியிருக்கேங்க சூப்பராக. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள்.